சொல்லக்கூடாது. அவன் தான் தற்கொலை போட்டேன். நீங்க திருட்டு வேலை எல்லாம் பண்ணுவீங்க. உங்க திருட்டு வேலை இதோட புல் ஸ்டாப் வச்சாச்சு. நிரந்தர சிஎம் தளபதி விஜய் மட்டும்தான். நடிப்பே வானந்தர் அரசியலுக்கு வந்துக்கிறாரு. அப்புறம் எப்படி நடிப்பாரு அவரு? அவர் படத்தை நடிச்சாரு. இவங்க நிஜமாவே நடிக்கிறாங்கல்ல, நடிச்சவங்களும் இருக்கிறாங்க. ஸ்டாலின் ஐயாவுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்குன்னா 30 ரூபாய் காசுறாரு ஐயாவை போய் உங்களோட வெற்றி மக்களோட வெற்றி, மக்களோட வெற்றி உங்களோட வெற்றி. சீமான் சொன்னாரு அவன் விஜய் சின்ன பிள்ளைன்னாரு. அவர் தான் வந்துட்டாரு. இவருக்கு ஒரு ஓட்டு கூட விடல. டெபாசிட் முட்டை தூக்கிட்டு போயிட்டு முட்டை விடணும். அவர் பேசுவாரு டாடா பாய் பாய். தற்கொலை தற்கொலைனாரு. தற்கொலை எல்லாம் வர சொல்லக்கூடாது. அவன் தான் தற்கொலை போட்டேன். அவன் தான் மாநகர அவர் ஓட்டே இல்லப்பா. எங்களெல்லாம் கேவலமா பேசினாருப்பா. நாங்கெல்லாம் வர வச்சுட்டோம்லப்பா. இப்ப எங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிச்சு. நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. நாங்க ஹாப்பியா இருப்போம். நிம்மதியா நாங்க போவோம். ஜாலியா இருப்போம். யாரும் எங்களை ஒன்னே பண்ண முடியாது. எங்களுக்கு தொல்லையே இல்லை. நிம்மதியா இருப்போம். சந்தோஷமா இருப்போம். நாங்கெல்லாம் வந்து போய் மூளை உட்காந்துனே பீச்ல அப்பா கிட்ட கண்ணீர் விட்டு நிக்கிறாரு. 10,000 ரூபாய் கொடைக்காலுக்கு போயிட்டு வந்தாரு. கொடைக்காலுக்கு 10,000 ரூபாய். இந்த மாதிரி எந்த எலெக்ஷனும் நடந்ததே இல்லை தமிழகத்துல. இதான் முதல் முறையா யாருமே எதிர்பார்க்காத, அவங்கவுங்க என்னென்னவோ எதிர்பார்த்தாங்க. ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா சிஎம் ஆக முடியாதுன்னாங்க. எங்க தளபதி இப்ப ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே ஜெயிச்சு அவரு நிறுத்தின ஒவ்வொரு வேட்பாளரும் வெற்றி பெற்று அவங்களையும் பெரிய இடத்துல சிம்மாசனத்துல உட்கார வச்சாரு. எங்க தளபதியே சிம்மாசனத்தை தொட்டுட்டாரு. நாங்க மகளிர் எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டோம். அவரு ஜெயிச்சது ஏழை மக்களுக்கு ஜெயம். எல்லா ஏழைங்களுக்கும் ஒரு வெற்றி சேர்ந்துச்சு. நாங்க ஜெயிப்போம் நினைச்சிட்டோமே. ஜெயிச்சிருவோம். தோல்வி எங்களுக்கு இல்லைன்னு நாங்க எப்பயும் நினைச்சிட்டோம். எல்லா மகளிர் சப்போர்ட்டும் தளபதிக்கு இருக்குது. இல்லத்தரசிங்களோட ஃபுல் சப்போர்ட் தளபதி இருக்குது. அவர் எப்படி தோத்துருவாரு? அவர் எப்படி ஜெயிக்காம இருப்பாரு? ஜெயிக்க விடாம நாங்க எப்படி இருப்போம்? லைட்டுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுவீங்க, லைட்டுக்கு பின்னாடி ஒரு கல்லை இது பண்ணுவீங்க. நீங்க திருட்டு வேலை எல்லாம் பண்ணுவீங்க. உங்க திருட்டு வேலை இதோட புல் ஸ்டாப் வச்சாச்சு. உங்க திருட்டு வேலைக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. எவ்வளவோ பேசி பாத்தீங்க. இந்த தாவேக்காவை ஒழிக்கிறதுக்கு பாத்தீங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. ஜனங்க கிட்ட ஜெயிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. ஜனங்க சப்போர்ட்ல வந்துட்டாரு தளபதி. அவர் எதிர்க்க ஒன்னும் பண்ண முடியாது. வரும்போது என்ன சொன்னாங்க? இந்த மூஞ்சி சரியில்லை, முடி சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லை. நாங்க அதுல எல்லாம் ஜெயிச்சு எங்க தளபதி வந்தாரு, ஜெயிச்சாரு. திரையுலகத்திலயும் ஜெயிச்சாரு, இதுலயும் ஜெயிச்சாரு. எங்க மகளிருக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். நாங்க எங்க தளபதி பட்ட கஷ்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அது நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம். இன்னைக்குதான் எங்களுக்கு வந்து தீபாவளி, பொங்கல் எல்லா பண்டிகையும் மொத்தமா சேர்த்து. கூட்டம் வந்தா ஓட்டா மாறாது அப்படின்னு சொன்னீங்க. அது இல்லாம முக்கியமா எங்களை எல்லாரையும் டிவிக்கு கட்சிக்காரங்க எல்லாரையும் தற்குறி நீங்கல்ல, அந்த தற்குறிக்கு இன்னைக்கு மாபெரும் வெற்றியும் நாங்க எங்க தலைவனுக்கு தெரியும். இனிமே இந்த தமிழ்நாட்டுல நிரந்தர சிஎம் தளபதி விஜய் மட்டும்தான். யாரையும் தரகுறவா நினைக்க கூடாதுன்னு ஸ்டாலினுக்கு சொல்லுங்க. தளபதி ஊழல் பண்ண மாட்டாரு. இனி அவங்க வந்து ஊழல் பண்ணாங்க. எங்க தளபதி ஊழல் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, எங்க தளபதி கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதான் இந்திக்காரங்க அவங்களாம் தான் வேலை வாய்ப்புலாம் அதிகமா இருக்காங்க. ஆனா எங்க தளபதி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் கண்டிப்பா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது நிச்சயமா யாராலையும் மாத்த முடியாது. கண்டிப்பா யாரெல்லாம் தளபதிக்கு ஓட்டு போடலையோ அவங்கெல்லாம் எங்க வீட்டுல இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், தளபதி பண்றது அந்த மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. அடுத்த எலெக்ஷன்ல எங்க தளபதிக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க. ஓட்டு போட வைப்பாரு அவரு. நடிப்பே வானந்தர் அரசியலுக்கு வந்துக்கிறாரு. அப்புறம் எப்படி நடிப்பாரு அவரு? சர்கார் படமே ஒண்ணு போதுங்க, காட்டிட்டாரு. எல்லாருக்கும் நடிக்கிறது போதுங்க. இவ்வளவு நாள் நடிச்சவங்களும் இருக்கிறாங்கல்ல, அவர் படத்தை நடிச்சாரு. இவங்க நிஜமாவே நடிக்கிறாங்கல்ல, நடிச்சவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அவர் நடிக்கிட்ட வந்து பாதி. இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க, பெரியவங்க சப்போர்ட் அந்த அளவுக்கு டிவிக்கு கிடையாது, இளைஞர் சப்போர்ட் மட்டும்தான் இருக்கு. அப்படி கிடையாது. பாதி பேர் வயசானவங்களும் போட்டுக்கிறோம்ல, நாங்க தெரியாதே போட்டுருக்கோம். பெரியவங்க சப்போர்ட்டே இருக்குது. ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி எவ்வளவு நாளைக்கு நீங்களே பாப்பீங்க? அப்ப நாங்களும் பாக்கணும்ல. நாங்க வந்து ஒண்ணும் இல்ல, மாற்றத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கிறோம். இத பத்தி ஒண்ணுமே இல்ல எங்களுக்கு. அவர் பாதி செய்வாருல்ல, இவங்க கால்வாசி செஞ்சா அவர் முக்காவாசி செய்வாரு. அதுக்காச்சும் மாற்றம் கொண்டு வருவோம்ல. அரசியல் நீங்க தான் சொல்றீங்க, நாங்க சொல்லலையே. நீங்க அரசியல்
நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்குன்னா ரொம்ப 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 சோர்வா இருப்பாரு. 30 ரூபாய் காசுறாரு. ஐயாவை போய் டீ குடிச்சிட்டு தூங்க சொல்லுங்க. 10 ரூபாய் வச்சு பிஸ்கட் வாங்கி சாப்பிட சொல்லுங்க. சீமான் ஐயாவுக்கு மிக்க நன்றி. ரொம்ப கத்துனாரு, ரொம்ப அடங்கிட்டாரு. மிச்சர் டீ பிஸ்கட் வாங்கி சாப்பிட சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தியாசக்தி. அண்ணா தளபதி அண்ணா, நீங்க எங்களை நம்பி எலெக்ஷன்ல நின்னீங்க, எங்களுக்காக ஜெயிச்சீங்க. உங்களுக்கு எல்லாரோட சார்பா, குழந்தைங்க சார்பா, உங்களுக்காக எங்க வீட்டு குழந்தைங்க, நாங்க மகளிர் எல்லாருமே உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்னா, நீங்க இனிமேல் கவலையே வேணாம். நீங்க எவ்வளவு கவலைப்பட்டீங்களோ அவ்வளவுக்கும் வெற்றி சிகரத்தை தொட்டுட்டீங்க. இனி உங்களோட வெற்றி மக்களோட வெற்றி, மக்களோட வெற்றி உங்களோட வெற்றி. நீங்க எந்த கவலையும் படாதீங்க. நம்ம ஜெயிச்சுட்டோம்னா நீங்க கவலைப்படாதீங்க.